ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷான தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையின் காரணமாக இது இந்த கர்பலாவுடைய அந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம். இது ஆக்சுவலாக கர்பலான்னு ஆரம்பித்தோம். ஆனால் அது கர்பலாவுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி கர்பலாவில் போய் முடிக்கும். ஆக்சுவலாக கரெக்டாக பார்த்தோம்னா இந்த மக்காவிலிருந்து ஆரம்பித்து கர்பலாவில் போய் முடியுது இந்த தொடர். அப்போது இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு மைண்டில் இருந்திருக்கும். கடைசியாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு புரட்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு தந்த ஒரு புரட்சி எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் எப்படி இப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க முஸ்லீம்கள் அப்படின்னா, ஒரு வணக்க வழிபாடுகள் கற்றுத்தர வந்த ஒரு மதகுரு மாதிரி ஒரு தோற்றத்தை தான் காமிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரெண்டாவது ஒரு முகம் இருக்கு, அந்த முகத்தை காட்டுறதே இல்லை. ஏன் அப்படின்னா அதை முஸ்லீம்களே அந்த முகத்தை பார்க்க விரும்புறதில்லை. அதான் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை காப்பாற்ற வந்த மிகப்பெரிய ஒரு மீட்பர், இந்த உலகத்தை அநியாயத்திலிருந்து காப்பாற்ற வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சகர். அப்போ இந்த மாதிரியான ஒரு செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காமிச்சாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, பல 100 ஆண்டுகள் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு புரட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 10 வருஷத்துல சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சாங்க. இதை இன்னி வரைக்கும் காஃபிர்கள் முதற்கொண்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்களோட காஃபிர்கள் ஒரு படி மேலே இந்த விஷயத்தில் ஸ்டடி பண்ணுறாங்க. இவர் எப்படி இதில் ஒர்க் அவுட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதுறாங்க. அதுக்கு உதாரணங்கள்லாம் நிறைய சொன்னோம். இந்த 100ங்கிற இந்த புத்தகத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணியை சிறப்பித்து சொல்கிறாங்க. அதே மாதிரி முஹம்மது அட் மக்கா, முஹம்மது அட் மதீனா அப்படின்னு சொல்லிட்டு அதில் எஸ்ஜிவல்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு புக் எழுதுறோம். அது பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய ஆய்வுகள் அவங்க நடத்துகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனா வாழ்க்கையில வெயிட் கொடுக்குறாங்க. மக்கால எப்படி இருந்தாங்க, மதீனாவில் எப்படி இருந்தாங்கன்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு எடுத்துங்க, உலகத்துக்கே சிறந்த ஒரு ஜனநாயகத்தை தந்தவர் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சிலை வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்போஸ் பண்ணதுனால என்னாச்சு, முஸ்லீம்கள் தான் சிலையை எடுத்துட்டு வெறும் ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வச்சாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக மெத்தட் இருக்கு இல்லையா, மக்கள் ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கணும், மக்கள் தங்களுடைய பங்களிப்பு ஆட்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட பிச்சை தான். அதுவும் உமர்லியாவுடைய அந்த சிஸ்டம் வச்சு தான் இன்னைக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் பண்றாங்க பாருங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு, ஏன்னா ஒரு ஏரியாவில் வைக்கவே மாட்டாங்க, மாத்திட்டே இருப்பாங்க. கலெக்டர் இங்கே போடுவாங்க, அங்கே போடுவாங்க, இன்ஸ்பெக்டர் இங்கே போடுவாங்க, அங்கே போடுவாங்க. இது யாருடைய சிஸ்டம்? ரசூலுல்லாஹ்வுடைய, உமர்லியாவுடைய சிஸ்டம் தான். இப்போ இதெல்லாமே முஸ்லீம்கள் தான் இவங்க காமிச்சாங்க. இதைத்தான் எடுத்து இன்னைக்கு உலகம் எடுத்து செயல்படுத்திட்டு இருக்கு. இப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்கிறத அது ஒரு 6 விஷயங்களா நம்ம பிரித்து பார்த்து சொல்லியிருந்தோம். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை மேற்கொண்டாங்க. அப்புறம் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. அப்படி தயாரான ஒரு வலுவான கட்டமைப்பை கொண்ட ஒரு ஜமாத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி கொடுத்து தர்பியா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டமைப்புக்கு இன்னொன்று என்ன சொன்னாங்க, சகித்து கொள்ளுதல். அந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயோகப்படுத்தினாங்க. கடைசியாக பலத்தை பிரயோகப்படுத்தி அது தன்னுடைய இலக்கை அடைகிறது. 6வதாக அந்த இலக்கை அதாவது ஜெயிச்ச ஒரு இலக்கை அதை பரவலாக்குறது. அதாவது ஒரு வெற்றி ஒரு பகுதிக்கு கிடைச்சது அப்படின்னா அதை ஏரியாவை விரிவுபடுத்துறது. இந்த 6 விஷயத்தை சொன்னோம். 4 விஷயம் பார்த்துருந்தோம். இந்த சகித்துக் கொள்ளுதல் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த 5வது விஷயம் பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். இந்த பலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிரயோகிச்சாங்க அப்படிங்கிறது. இப்போ அதோடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்குறோம். இப்போ இதுல நபி ஸல்லல்லாஹு கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தாயிஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் உதவி கேட்கிறாங்க. மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. அதனால வந்த மக்கள் ஒரு 100 சில்லற பேர், ஒரு 100 சொச்சம் பேர், அவங்க கூட தங்களுடைய ஈமானை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப யாருக்கெல்லாம் அடைக்கலம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இங்க மக்காவில் சுதந்திரமா செயல்பட்டாங்க. மீதி அடைக்கலம் இருந்தா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. அபிசீனியாங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சோமாலியா. இப்போ அந்த இடத்துல மக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. அப்போ மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு 10-20 பேர் தான் மக்காவில் இருந்தாங்க. மீதி எல்லா பேருமே அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருந்த அபு தாலிப் மரணிக்கிறாரு.
அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்றாரு, வெளியூர்ல யாரும் உள்ளூர்வாசிகள் யாரும் அடைக்கலம் தரல. அப்ப மக்காவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்தி அடிக்கப்படுறது எக்ஸாக்டா நடக்கிறது பாத்தீங்கன்னா தாயிஃப்ல தான் நடக்குது. அதாவது ஹிஜ்ரத் வந்து ரசூலுல்லாஹ் வெளியே போறது தானே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய ஊர்வாசிகள் கைவிட்டது எப்போ அப்படின்னா தாயிஃப் சம்பவத்துல தான். மக்காவில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கைவிட்டுட்டாங்க. அப்ப தாயிஃபுக்கு போறாங்க, அங்க இருக்கக்கூடிய 3 பெரிய தலைவர் அந்த குலத்தினரை சந்திக்கிறாங்க. அங்க வந்து உதவி கேட்கறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்ப அந்த உதவி வந்து அவங்க மறுத்துறாங்க. மறுத்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மறுபடியும் ஹிரா குகையிலேயே தங்கி அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அங்கிருந்து யாராவது எனக்கு மறுபடியும் அடைக்கலம் தந்து மக்காவுக்கு வச்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அதுலயும் வந்து 3 பேர்கிட்ட ட்ரை பண்றாங்க. மூணாவதா முஸ்லீம் அப்படிங்கிறவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அடைக்கலம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரு மக்காவுக்கு வந்து சேர்ந்தார். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நாம அடுத்து பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா அதான் சொன்னது. அப்போ அந்த டைம்ல அல்லாஹ் ஒரு வசனத்தையும் இறக்குறான். அப்போ அதெல்லாம் சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய டர்னிங் பாயிண்ட். அது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்ரோச் வேற மாதிரி இருந்தது மக்காவாசிகளோட. அதுக்கப்புறம் அப்ரோச் வேற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் தாவாவே செய்யல. கடைசி 3 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யல. மக்காவில் பேசுறதை நிறுத்தியாச்சு. அதுக்கு ஆதாரமா பாத்தீங்கன்னா இந்த செய்தி. ஹஜ்ஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் வருவாங்க இல்லையா, மக்காவில் வந்து எப்படி இஸ்லாத்துக்கு முன்னாடியே ஹஜ்ஜ வந்து அங்க ரெகுலரா இருந்தது. அறியாமை கால ஹஜ் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட அனாச்சாரங்கள் இருந்தது. ஆனாலும் ஹஜ்ஜுக்கு பல பகுதியில் இருந்து மக்கள் அங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த நேரத்தில் இப்ப தாயிஃப்ல மக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நிராகரிச்சாச்சு. இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஹஜ்ஜுக்கு வெளியூர்ல இருந்து வர்றாங்க இல்லையா, அந்த மக்கள்கிட்ட போய் தன்னுடைய அந்த ப்ரொபோசலை கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த ப்ரொபோசல்ல மெயினான விஷயம் எதுங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அல்லாஹ்வை வணங்குறது ஒரு முக்கியமான விஷயம். பிளஸ் இந்த உலகத்துல சீர்திருத்தம் ஏற்படுவது, அதாவது இந்த அநியாயக்கார ஆட்சி முறையை அழித்துவிட்டு அல்லாஹ்வுடைய ஆட்சியான கிலாஃபத்தை நிலைநிறுத்துவது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பணி. அப்ப இதுக்கும் சேர்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ரொபோசல் வச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா முதல் நாள்ல இருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல தெளிவா இருந்தாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம், ஆட்சி பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டெப்பே எடுக்கல, அதுவா பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி விழுந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சாங்க, மதீனாவாசிகள் மொத்தமா ஏத்துக்கிட்டாங்க. அதனால அதுவாக ஆட்சி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற மக்கள் இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த கிளாஸ் அதாவது சந்தேகம் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த கிளாஸ் முடியும் போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தீந்துரும். அப்படி ஏதாவது இதுல டவுட் இருந்தது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. இப்ப இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அரஃபாத் இதழில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் சென்று, யாராவது உங்களில் உண்டா, என்னை உங்கள் சமுதாயத்தினிடம் அழைத்து செல்பவர் யாராவது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது சொல்லிட்டு சொல்றாங்க, என் சமுதாயத்தார் என்னை பிரச்சாரம் செய்வதை தடுத்து வைத்துள்ளார்கள், நான் தாவா செய்யறதை என்னை தடுத்து வச்சுட்டாங்க. அப்படின்னா தாவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண கிடையாது. ஹிஜ்ரி அதாவது நபித்துவத்துடைய 10வது ஆண்டு. அப்போ அந்த நேரத்தில் ஹம்தானை சேர்ந்த, ஹம்தானுங்கிறது யமனில் இருக்கக்கூடிய ஒரு குலம், யமனை சேர்ந்த ஒரு மனிதர் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க நான் உங்களை வந்து உதவி செய்யறேன், நான் உங்களை வந்து என்னுடைய கூட்டத்தினர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏதோ உதவி கேட்கிறாரு ஒரு மனுஷன். சரி என்ன உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, உதவி தானே நான் செய்யறேங்க அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு வந்து கேட்கிறாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் சமுதாயத்திடம் சக்தியும் மதிப்பும் உள்ளதா அப்படிங்கிறார். எனக்கு உதவி செய்யற அளவுக்கு உன் சமுதாயத்துக்கிட்ட பலம் இருக்கா, அப்ப பாருங்க இங்க உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கா, ஸ்ட்ரென்த்னா என்ன ஸ்ட்ரென்த், மதிப்பு இருக்கா, உங்க ஊர்ல வந்து ஒரு மதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த மனிதர் பயந்து விட்டார். இதை கேட்ட உடனே அவர் பயந்துகிறாரு. ஏதோ ஹெல்ப் கேட்கிறாருன்னா ஏதோ சாப்பாடு கேட்பாரு, ஏதோ ஒன்று கேட்பாராட்டு இருக்கு அப்படின்னு நினைச்ச உடனே இவர் வேற மாதிரி கேட்கிறாரு, ஃபோர்ஸ் இருக்கா அவங்ககிட்ட, எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படிங்கிறார். உடனே அந்த மனிதர் பயந்து விட்டார். எங்கே தனது சமுதாயம் தன்னை அற்பமாக கருதி விடுமோ என்று பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர் பயந்துகிறார். எங்க போய் நான் வந்து வாயை விட்டு வாங்க நான் உங்களை கூட்டு போறேன், என் சமுதாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி, அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் என்னடா இவர் பெரிய வேலைக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ் கிட்ட நான் முதல்ல போய் பேசுறேன், கூட்டிட்டு போல. இப்போ என்ன சொல்றாரு, நான் என் சமுதாயத்திடம் இங்க நடந்ததை விலக்கி கூறுகிறேன், நான் போய் முதல்ல அவங்கள பேசுறேன், அவர்கள் அடுத்த வருடம் உங்களிடம் வருவாங்க, ஹஜ்ஜுக்கு வரும்போது என்ன ரிசல்ட்டுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. அதுக்கு அடுத்த ஒரு சில மாதங்கள்ல ரஜப் மாசம் வருது இல்லையா, நான் சொல்லி இந்த போன வாட்டி விட ஹஜ்ஜு வந்து இந்த துல்காய்தா, துல்ஹஜ், இந்த முஹர்ரம், இந்த 3 மாசம். ரஜப் வந்து உம்ராவுக்காக அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதான் ரஜப் என்ன ஆயிடுச்சு, அன்சாரிகள் வர்றாங்க,
அந்த அன்சாரிகளுடைய இவருடைய அழைப்பை யார் எடுத்துக்கிறாங்க? மதீனாவாசிகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் முடியுது. இது பாத்தீங்கன்னா அபூ தாவூதுல 4734வது ஹதீஸ், திர்மிதில 2920வது ஹதீஸ் இருக்கு. அப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய டார்கெட் எதுவா இருந்திருக்கு? பலம் இருக்கா கேட்கறாங்க. அப்ப அதுதான் மெயினா மேட்டர் இருக்கு. அப்போ 10வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கோரிக்கை ஏற்கனவே ஏகத்துவத்தை நோக்கி கூப்பிட்ட மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு கோரிக்கை ரசூல், அதாவது 10 வருஷம் ரசூல் அதை கேட்கல. ஏன் அப்படின்னா அவர் இங்கேயே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. மக்காவிலே எனக்கு அந்த பேஸ் கிடைக்கும், அபூ ஜஹீல் என்ன ஒத்துக்குவான். அவர் துஆவும் செய்யறாங்க ரசூல்லா அல்லாஹ்ட்ட, இறைவா அபூ ஜஹீல் மூலமா எனக்கு உதவி செய், இல்லைன்னா உமர் மூலமாக எனக்கு உதவி செய், 2 பேர்ல யார் உனக்கு பிரியமானவங்களோ அவங்க மூலமா உதவி செய்யுங்கிறாங்க. அல்லாஹ் உமர்லியானோ இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும். இருந்தாலும் ரசூலுல்லாஹ்க்கு எதிர்பார்த்த அந்த பலம் கிடைக்கல. அதே அபூ ஜஹீல் வந்திருந்தாங்கன்னா ஒரு மாதிரி மக்கால வேற மாதிரி சப்போர்ட் இருந்திருக்கலாம். இப்போ இங்க என்ன ஆகி போயிடுச்சு, இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எக்ஸ்ட்ராவா கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நுபுவத்துடைய 10வது ஆண்டு. இப்போ இங்க மதீனாவிலிருந்து மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி மதீனாங்கிற ஊரை பத்தி கொஞ்சம் ஒரு சில விஷயம் நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். இப்ப மக்காவில் இருந்தவங்க யாரு? குறைஷிகள், காபத்துல்லாவுடைய நிர்வாகிகள், சிலையை வணங்கக்கூடிய மக்கள். அதே மதீனாவில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா 2 விதமான மக்கள், 2 பிரிவு பெருசு. அதை பிரிச்சிங்கன்னா ஒரு இதுல 2ஆ பிரிக்கலாம், ஒரு இதை 3ஆ பிரிக்கலாம். உதாரணத்துக்கு அரபுகள் இருந்தாங்க, அந்த பூர்வீக அரபு மக்கள். இவங்க யாரு அப்படின்னா 2 குலமா அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. ஒன்னு ஹவுஸ், இன்னொன்னு கஜரஜ். இந்த ஹவுஸ்ங்கிறது சின்ன கூட்டம், கஜரஜ்ங்கிறது பெரிய கூட்டம். இந்த பெரிய கூட்டம் என்ன பண்ணுவோம், இந்த சின்ன கூட்டத்தின் மேல வரம்பு மீறிட்டே இருக்கும். இந்த கஜரஜ் கூட்டம் இருக்குது இல்லையா, ஹவுஸ் மேல வரம்பு மீறிட்டே இருக்கும். இவங்க அவங்கள கொலை பண்ணிட்டா 100 ஒட்டகம் கொடுக்கணும், அவங்க இவங்களை கொலை பண்ணிட்டா வெறும் 10 ஒட்டகம் கொடுக்கணும், அப்படி இருக்கும். இப்ப அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வான ஒரு சிஸ்டம் இவங்க வச்சிருந்தாங்க. இந்த 2 கூட்டத்தினருக்கும் எப்ப பாரு சண்டை நடந்துட்டே இருக்கும். இது இல்லாம இன்னொரு குரூப் இருந்தாங்க, யாருன்னா யூதர்கள் அங்க இருந்தாங்க மதீனாவுல. கிறிஸ்தவர்கள் கிடையாது, யூதர்கள் தான் இருந்தாங்க. யூதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா 3 கூட்டமா இருந்தாங்க. ஒன்று பனு கைனுகா, பனு குரைலா, பனு நலீர். இந்த 3 பிரிவினர் மதீனாவுல இருந்தாங்க. இந்த 3 பிரிவினர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா 2 பிரிவினர் ஹவுஸ் கூடவும், அதாவது கஜரஜ் கூடவும், ஒரு பிரிவினர் ஹவுஸ் கூடவும், இப்படி மாறி மாறி ஒப்பந்தம் போட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களும் அவங்களும் போர் வரும், சண்டை சேர்ந்து இந்த யூதர்களும் சேர்ந்து எப்போ பாரு சண்டையாவே இருக்கும் இவங்களுக்கு மத்தியில. இவங்க நிம்மதியா வாழ்ந்ததா வரலாறே கிடையாது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இயாஸ் இப்னு முஆத் அப்படிங்கிற இவருடைய ஒரு சம்பவம் நீங்க பாத்துக்கணும். இது இயாஸ்ங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஹவுஸ் கூட்டத்துடைய சார்பா வர்றாரு. என்ன ஆகுது அப்படின்னா அதான் சொல்றேன், கஜரஜ் கூட்டம் வரம்பு மீறிட்டே இருக்கு. யார் மேல? ஹவுஸ் மேல. ஹவுஸுக்கு அங்க சப்போர்ட் யாரும் கிடைக்கல. யூதர்களும் கஜரஜ் கூட சேர்ந்து இவங்களை அடிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாரு, இந்த இயாஸ்ங்கிறவரு நேரா மக்காவுக்கு வர்றாரு. மக்காவுக்கு குறைஷிகள் கிட்ட சப்போர்ட் கேட்கலாம், இந்த மதீனாவாசிகள்ல இந்த சின்ன கூட்டம், இந்த பெரிய கூட்டம் நம்ம மேல வரம்பு மீறுதுன்ட்டு. அதுக்கு அவர் பவர் கேட்கலாம், அதாவது ஒப்பந்தம் போடலாம். யார்கிட்ட? அபூ ஜஹீலை சந்திச்சு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கவனிக்கிறார். கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, இங்க அவங்க கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் வழிமறிச்சு பேசுறாங்க. நீங்க ஒரு வேலையா வந்திருக்கீங்க, அபூ ஜஹீல்கிட்ட நீங்க சப்போர்ட் கேட்கறதுக்கு வந்திருக்கீங்க, இதை விட பெட்டர் ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. இதை விட சிறந்த இதை உங்களுக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறார், இயாஸ் அது என்ன அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வின் தூதராவேன், அவன் என்னை அவனது அடியார்களிடம் அனுப்பியுள்ளான், அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கான், அல்லாஹ் எனக்கு வேதத்தையும் இறக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இயாஸ் என்ன பண்றாரு, எனது கூட்டத்தாரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் வந்திருக்கும் நோக்கத்தை விட இதுதான் மிக சிறந்தது என்று கூறினார். இவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆஃபர் கொடுத்த உடனே இவர் நேரா போய் அந்த கேம்ப் இவங்களுடைய முகாம் இருக்குல்ல, அங்க போய் மக்கால சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஆப்ஷன் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, நாம அவருக்கு அடைக்கலம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அந்த கூட்டத்தினர் என்ன பண்ணிடுறாங்க, நிராகரிச்சிடுறாங்க. அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த இணை வைப்பாளர்கள் நிராகரிச்சிடுறாங்க. வந்த வேலையை விட்டுட்டு நீ வேற வேலையை பார்க்காத, நீ போய் முதல்ல குறைஷிகள்கிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன பண்ணிடுறாங்க, இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, அடுத்த வருஷமே புவாஸ்ங்கிற ஒரு போர் நடக்குது. அதாவது அந்த ஹவுஸ் கூட்டத்துக்கும் கஜரஜ் கூட்டத்துக்கும். அதுல இவர் கொல்லப்பட்டுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே இவர் கொல்லப்பட்டுறாரு. இவரை பத்தி பின்னாடி அந்த ஒரு நபித்தோழர் சொல்றாரு, இவர் சாவும் போது கலிமா சொல்றது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இவர் முஸ்லிமா தான் இவர் மரணிச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டுட்டு போறாரு. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பார்க், மதீனால இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பார்க் கிடைக்குது.
அதே மாதிரி யமன்ல இருந்து நினைக்கிறேன் இந்த லிமாத் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் மக்காவுக்கு அவரும் ஹஜ்ஜுக்கு வர அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் செய்யும் போது இந்த அபூ லஹப் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவரை வான் பண்றாங்க, நீ எங்க வேணாலும் போ ஹரம்ல ஹஜ்ஜு செய்யறதுக்கு, ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட மட்டும் நீ போயிடாத அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு மந்த சூனியக்காரரு, அவர்